ஊரியம் என்பது என்ன சொன்னால் வலது தோள்பட்டையில் உள்ள கோமிதக்கல். அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களே 6 பேர். இடது தோள்பட்டையில் உள்ள கோமிதக்கல்ல 2000 ஆண்டுகளாக யாரை ஆராதித்தார்களோ அந்த நாமம் யாருடைய நாமம் போச்சு? அந்திகிறிஸ்து நாமத்தை ஆராதித்து அந்திகிறிஸ்துடைய மாம்சத்தை புசித்து அந்திகிறிஸ்து ரத்தத்தை பானம் பண்ணினார். சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதித்து சிலுவையில் அடிக்கப்பட்டதாக ஒரு கற்பனை பண்ணி கொண்டு மொத்த மக்களையும் ஏமாற்றிய அந்த அந்திகிறிஸ்து அரசு இன்றைக்கு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நானே கூலி துள்ளி இந்த 12 அப்போஸ்தலர்களை கொண்டு கட்டப்பட்ட சபை தான் மகிமையடைந்த மணவாட்டி சபை. இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபைக்கு 12 விதமான மகிமையின் சரீரங்களை வச்சுருக்காரு கர்த்தர். எல்லாம் அவருடைய சிந்தையில் இருக்குது. இந்த 12 விதமான மகிமையின் சரீரம் எப்படின்னு சொன்னால் இவர்கள் இப்போ ஐஏஎஸ் படித்து தான் கலெக்டர் ஆகும், ஐபிஎஸ் படித்து தான் கலெக்டர் ஆகும். இப்படி அவங்களுடைய பாடுகளுக்கு தக்கபடி அப்போஸ்தலர்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்த 12 பேர் பாடுகளுக்கு தக்கபடின்னு சொன்னால் இந்த சத்தியத்தை வெளியில் கொண்டு போய் மக்களுக்கு சொல்லி எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஆத்ம ஆதாயம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பாடுகளுக்கு தக்கபடி என்ன வச்சுருக்காரு? ஒவ்வொரு மகிமையின் சரீரம் தனியாக வச்சுருக்காரு. இந்த 12 விதமான மகிமையின் சரீரம் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த 12 விதமான மகிமையின் சரீரத்தை கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்தால் அவருடைய தலையில் பார்த்தா 12 கிரீடங்கள் இருக்கும். கிரீடம் எங்கே இருக்குது? தலை மேலே. 12 விதமான மகிமையிட மணவாட்டி சபை எங்கே தூக்கி வச்சுக்கிறாரு? தலையில் வச்சுக்கிறாரு. 12 விதமான மகிமையின் சரீரத்தை தனித்தனியாக அவருடைய பாடுகளுக்கு தக்கபடி அப்படியே வச்சுருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அப்படியே கிட்டுன்னு இந்த சரீரம் வேறு, இந்த சரீரம் இந்த கிரீடத்தில் வரும்போது அப்படியே வரும்போது இந்த அவர் கிரீடத்துக்கு மேலே இந்த 12 விதமான நவரத்தின கற்கள் வைக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு கல்லுக்கும் எப்பேற்பட்ட மகிமையின் சரீரத்தை தர்றாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது படிகை பச்சை சொல்கிறோம் ஒன்றும். இந்த படிகை பச்சை அந்த நவரத்தின கல்லில் மகிமையின் சரீரத்தை உருவாக்கிறாரு. மகிமையின் சரீரம் எங்கே உருவாகிறது? முதல்ல பார்த்தீங்கன்னா மண் எடுத்து மனுஷனை உருவாக்கி நாசியில் ஜீவ சுவாசத்தை போது ஜீவாத்மா பாவம் செய்ய தேவனுடைய கட்டளை மீறினதுனால மரண சரீரம் மரணாத்மா எப்படி ஆகி போச்சு? மரண சரீரம் மரணாத்மா மரணாவி இரத்தத்தின் நிலை மரணமாய் மறந்து. ஆனால் அந்த நிலையை காட்டில் 100 மடங்கு உயரம் படிகை பச்சையில் உருவாக்கக்கூடிய அந்த மகிமையின் சரீரம் எப்பேற்பட்ட சரீரம்? 100 மடங்கு. அப்படியே தேவ தூதர்களே இந்த மகிமை சரீரத்தில் இவங்களை பார்த்தா பொத்துனா அவன் காலில் விழுத்து வணங்குவான். எப்பேற்பட்ட நிலையை கொண்டு போயிட்டார். இன்றைக்கி நம்மளை மகிமையின் சரீரம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கே பூமியில் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையான சத்தியத்தை விரும்பி இந்த சத்தியத்துக்காண்டி தங்களை ஜீவபலியாக யார் ஒப்பு கொடுத்து வர்றாங்களோ அவங்கள்ட்ட நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நான் காட்டுறேன், நான் பார்க்குறேன். இந்த மகிமையின் சரீரம் கிடைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. எவ்வளோ பெரிய பாடுகளுக்கு மத்தியில் இந்த சத்தியத்தை நம்ம கொண்டு போய் பாடுகள் பட்டு உண்மை ஏன்னா அதாவது அவருடைய உலக தோட்டம்ல அடிக்கப்பட்ட ஆட்டுகள் ஜீவபுசல் பேர் பட்டிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே குடும்பங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து விசுவாசம் செலுத்திட்டாங்க. மொத்த பேரையும் செஞ்சாது. இந்த மொத்த பேரும் நம்மளுக்கு சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்க எங்கே போயிட்டாங்க? இப்போ அவர் சரீரத்தில் நித்திரையில் விட்டுருவோம். உயிரோடு இருக்கும் நாம் இந்த சத்தியத்தை கொண்டு போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இந்த ஆத்துமாக்கள் எங்கே இருக்கான்னு தேடும். ரட்சிக்கப்படுதலே கர்த்தர் அனைத்தும் சபையிலே கூட்டிச்சுதான். அந்த வாக்கு தான் இப்போ தான் நிறைவேற போகுது. இப்போ தான் இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபைக்கு பங்காளிகள் எங்கே இருக்காங்களோ அந்த 12 விதமாக கோத்திரத்திற்காரையும் இங்கே கூட்டி சேர்த்துடும். அந்த கோத்திரம் 12, இந்த அப்போஸ்தலர் கோத்திரம் 12, இந்த ஊரின் தும்மி கொண்ட 7வது கொடுக்கப்பட்ட கோத்திரம் அது தனி கோத்திரம் 12. அதை பற்றி பின்னாடி சொல்லலான்னு இருந்தேன். சகோதரன் கேட்டதுனால இப்போ நான் சொல்லிட்டேன். அது 12 விதமான மகிமை விசனம் இருக்குது. அது என்னென்ன மகிமை விசனம் எப்பப்போ இங்கே இருக்குதுன்றத அது ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. அதை நான் வெளியில் எடுத்து சொல்லுவேன். சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்ளவாங்க. கேட்ட பிரகாரம் வானது உணவுடைய நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட பிரகாரம் சத்தியத்துக்குள்ளே ஓடிடி வாங்க. வானத்துக்கு மோதி ஆண்டவராக உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் வரலாம். ஆமென். இந்த உலகத்தில் இன்றைக்கு எஸ்ரா 2:63 அதில் சொல்லுது, ஊரின் துமீம் என்பவையில் உள்ள ஒரு ஆசாரியன் இயல்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தத்திலே புசிக்கத்தகாது என்று திருசதா அவர்களுக்கு சொன்னான்னு ஒரு வசனம் வருது. எஸ்ரா 2:63. அதே மாதிரி நெகேமியா 7:65 அதே மாதிரி ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஊரின் தும்மீம் என்பவையில் உள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தத்திலே புசிக்கத்தகாது என்று திருசதா அவர்களுக்கு சொன்னான்.
நான் ஊரின் தும்பின் என்பதில் ஆசாரியன் எப்போ இவன் யார், இவன் எப்போ எழும்புவான், மகாபரிசுத்தம்னா என்ன, மகாபரிசுத்தை எப்படி புசிக்கிறது கொடுப்பான்ன்ற ரகசியத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு வெளியிட போகிறேன். ஏன்னா இது நிறைய பேர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது சொல்லும்போது அவர்கள் புரிந்து கொண்டு இந்த மகாபரிசுத்திலிருந்து புசிப்பதற்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்துக்குரிய ஒரு ரகசியத்தை மறைபொருளாக இன்றைக்கு ஊரின் தும்மியும் கொண்ட 7ஆம் அடியன் மூலியமாக முழு உலகத்துக்கு இந்த ரகசியத்தை இன்றைக்கி நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு சொல்கிறது தான் 2வது எஸ்ரா 2:63, நெகமி 7:65, சகரியா 14:7. இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் இதில் புசிக்க தகுதியுள்ள மகா பரிசுத்தம் எது? ஊரின் துமி என்பதில் உள்ள ஆசாரியின் எலும்பு மட்டும் புசிக்க தகுதியுள்ள மகா பரிசுத்தம் கிறிஸ்து. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் ஆராய்த்த நாமம் கிறிஸ்து அப்படி நாமும் சொல்லிட்டேன். அந்த நாம ஆராய்த்த அவருடைய கிருபனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் அப்போஸ்தலர்கள் விருந்தாக கொடுத்தாங்க. அவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் எழுப்பேன்னு சொன்னார். அப்போனா அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை தொடங்கின காலத்திலேருந்து அந்த ஊழியம் முடிய மட்டும் 40 ஆண்டுகள் நடந்தது. அந்த ஊழியம் அந்த 40 ஆண்டுகள் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னால் கிறிஸ்து பிரம்மனுடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம். ஏன்னா இதுதான் நெகேமியா 7:65 சொல்லப்பட்ட அந்த மகா பரிசுத்தம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் இதுதான் மகா பரிசுத்தம். இந்த மகா பரிசுத்தத்தை புசிக்கக்கூடிய தகுதி அன்றைக்கு அப்போஸ்தலருக்கு கிடைத்தது. ஆனால் இந்த 2000 ஆண்டுகளாக என்ன சொல்லும்போது சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இடையில் சொருகிட்டு இந்த நாமத்தை சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கும் பொழுது அப்போ நாமம் மாறி போச்சுன்னா எல்லாமே மாறி போச்சு, ஆராதனை மாறி போச்சு. அப்போ சொன்னால் உண்மையான அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை அவர் புசிக்க முடியாத டூப்ளிகேட்டு ஒன்று உள்ளே வந்துருச்சு. இந்த 2000 ஆண்டுகளாக டூப்ளிகேட்டான ஒரு சரீரத்தையும் மாம்சத்தையும் டூப்ளிகேட்டான ஒரு ரத்தத்தையும் ஒரு பானம் பண்ணி சொல்லி பிசாசு எல்லாரையும் இந்த உலகத்தை கவுத்திட்டான். இவங்க இன்றைக்கு அந்த ஊரின் துண்டை சாயங்கால நேரத்தில் இதுதான் சாயங்கால வெளிச்சம். இந்த சாயங்கால வெளிச்சத்தில் ஊரின் துண்டை 7ஆம் என்ன பண்ண சொன்னால், ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த மாம்சத்தை புசித்தார்களோ, எந்த இரத்தத்தை பானம் பண்ணினார்களோ, எந்த நாமத்தை ஆராதித்தார்களோ, இதை திரும்ப கொண்டு வரவன் தான் ஊரின் தும்மியும் கொண்ட 7ஆம். ஊரியம்னா என்ன, தும்மினா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ஊரின் தும்மி கொண்ட 7ஆம் தான் இந்த காரியத்தை செய்வான். இந்த சகோதரன் ஏதோ ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறாரு. இந்த காலத்துக்குரிய ஊரியும் தும்மியும்னா என்ன, அவர்களை சொல்ல மகாபரிசமானதுன்னா எது? அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இதை என்ன சொன்னால் ஓரெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் விளக்கமாக 2000 வருஷமா ஏன் அவங்களுக்கு அது கிடைக்கல? ஆமாம், விளக்கமாக சொல்கிறேன். சரி, இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுங்க. சரி. அதாவது என்ன சொல்லும்போது இந்த இதுதான் சாயங்கால வெளிச்சம். 7ஆம் தூதன் என்னைக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறானோ இதுதான் சாயங்கால வெளிச்சம். இது புசிக்க தகுதியுள்ள மகா பரிசுத்தம் எது? ஊரின் துன்பையில் உள்ள ஆசாரியன் எப்பொழுது எழும்புவான்? புசிக்க தகுதியுள்ள மகா பரிசுத்தம் கிறிஸ்து பிரணோமின் சரீரமும் அவருடைய இரத்தமும் தான். அதாவது சிலுவை மரண பிரசவ 7 காயங்கள் வழியாக சிந்தப்பட்ட இரத்தமும் சிலுவை மரண பிரசவ மாம்சம்தான் இந்த மகா பரிசுத்தம். கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தமும் அவருடைய சரீரமும் இது 2 தான் மகா பரிசுத்தம். இந்த மகா பரிசுத்தத்தை அன்றைக்கு என்ன புசிக்க முடியலை, ஏன்னா யாருக்கும் தெரியல. அப்போ இந்த சாயங்கால வெளிச்சத்தை இன்றைக்கு தான் அந்த மகாபரிசுத்தம் என்னென்று சொல்லி அந்த ஊரின் 7ஆம் தான் அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குறான். இவன் கொடுக்குறது தான் ஒரிஜினல். அப்போஸ்தலர் 40 ஆண்டுகள் புதிச்சதை திரும்ப இந்த பூமிக்கு அவன் தர்றான். அவன் கொடுக்குறது தான் ஒரிஜினல். மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் புசிக்க தகுதியுள்ள மகா பரிசுத்தம் எது? அந்த இரத்தமும் சரீரம். கடந்த 2000 ஆண்டுகளாக புசிக்க தகுதி இல்லாத மகா அசுத்தமான சிலுவையில் அடிக்கப்படாத அந்தி கிறிஸ்துவனுடைய பொய்யான மாம்சத்தையும் பொய்யான இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணி கடந்த 2000 ஆண்டுகளாக சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் அந்தி கிறிஸ்துவ நாமம். அந்த நாமத்தை ஆராதித்து அந்த இரத்தத்தையும் அந்த மாம்சத்தையும் புசித்து பொய்யானது அதாவது சாதாரண ரொட்டி துண்டையும் சாதாரண திராட்சையும் புசிக்க வைத்து இதுவே கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்றும் ரொட்டி துண்டு தான் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்றும் புசிக்க வைத்து முழு உலகத்தையும் மோசம் போக்கி ஏமாற்றி விட்டான் இந்த அந்தி கிறிஸ்து. இவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாக இருக்கின்றான். அனைத்து பூமியில் உள்ள மக்களையும் கண் சொருகி போன குடல் ஆக்கிவிட்டான்.
அன்றைக்கு ஆதியாகமம் 3ல் 1-16 படி ஆதாமை ஏவாளையும் வஞ்சகமான முறையில் ஏமாற்றிய அதே பிசாசு இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக கிறிஸ்து பிரணோமின் மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் உண்ண முடியாதபடியும் அந்த மாம்சத்தை புசிக்க முடியாதபடியும் மொத்த மனுமக்களையும் மோசம் போக்கி ஏமாற்றி விட்டான். இவனே அந்தி கிறிஸ்துவும் வஞ்சகனும் மகா பெரிய பொய்யனுமாக இருக்கின்றான். இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் சகரியா 14:7 இதான் சாயங்கால வெளிச்ச நேரம். வெளிப்படுத்தல் 10:6, மல்கியா 4:6 படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உபாகமம் 18-19, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 22-23. இந்த தீர்க்கதரிசி தான் ஊரின் தும்பியும் கொண்ட 7ஆம் தூதன். ஏன்னா யாத்ராமம் 28-30 சொல்லப்பட்டவன். இந்த 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 தூதனைத்தான் எஸ்றா 2:63, நெகேமியா 7:65 சொல்லப்பட்ட மகா பரிசுத்தத்தை இந்த உலகத்திற்கு திரும்ப பூமி புசிப்பதற்கு திரும்ப கொண்டு வந்த இந்த ஊரின் தும்பியும் 7ஆம் தூதன் இவன் தான் ஆவான். ஏன்னா திரும்ப ஆதி அப்போஸ்தலர் இழந்து போன ஆதி அப்போஸ்தலர் விட்டு சென்ற அந்த நாமத்தை ஆராதனை ஸ்தலமாகவும் அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்க கொடுவான். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவனை கொண்டு வரவனே இவன் தான். இந்த ஊரின் 7ஆம் தான் கொண்டு வரும். அப்போ என்ன சொன்னால், இப்போ இந்த உலகத்துக்கு என்ன கிடைச்சிருச்சு? விடுதலை. இந்த உலக மக்கள்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது எல்லா மக்களுக்கும் என்ன கிடைச்சிது? பரலோகம் அவங்களுக்கு நிச்சயிக்கப்படுதுன்னா அவருடைய மாம்சத்தை ரத்தம் சாப்பிட்டோன்னே பரலோகத்துக்குரிய முத்திரை அவர்கள் தரிக்கப்படுது. அதே மாதிரி அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இடமிருந்து வளம் போது சுலோகன பிரசவ 7 காய தழும்புகளுக்குள் அந்த நாமம் தரிக்கப்படுது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே, இவங்க தான் அந்த ஜனங்க. அப்போ சகோதரன் கேட்ட கேள்விக்கு சரியான முறையில் ஆன்சர் கிடைச்சிருக்குது. உலகத்தில் புசிக்க கொண்டு வந்த ஊரின் இவன் தான். 2 அந்த காலத்தில் எடுத்து 2 கோமிதை கல் எடுத்துட்டாங்க. 2 கோமிதை கல் 2 கோமிதை கல் எழுதப்பட்ட அந்த 12 பழைய ஏற்பாடுகளின் முதல்ல பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு பரிசுத்தர் 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேருக்கும் 2 கோமிதை கல்லில் வலதுபுறத்தில் ஒரு கல்லும் இடதுபுறத்தில் ஒரு கல்லும் வச்சுனேன். அந்த வலதுபுறத்தில் வச்ச கல்லில் ரூபனுடைய பெயர். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, இந்த 6 நாமங்கள் ஒரு கல்லிலையும் வலது தோள்பட்டையில் உள்ள அந்த கோமித கல் பேரில் எழுதப்பட்டவன். 7 பார்த்தீங்கன்னா காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், இந்த 6 பேர்களும் இடது தோள்பட்டை கோமுதைகள் எழுதப்பட்டது. ஊரின் தும்பியும் என்பதில் ஆசாரியன் எழுதப்பட்டது சொல். அப்போ ஊரியம் என்பது என்ன சொன்னால் வலது தோள்பட்டையில் உள்ள கோமிதைக்கல். அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களே 6 பேர். இடது தோள்பட்டையில் உள்ள கோமிதைகளில் இவங்களுடைய இந்த பக்கத்தில் ஒரு 6 பேர், 12 பேர். 12 பேரை என்ன பண்ணியாச்சு சொல்லும்போது தோள்பட்டையில் வச்சாச்சு. தோள்பட்டையில் வச்சு அந்த 6 சுமக்கக்கூடிய அளவுக்கு அவன் தான் மகா ஊழியக்காரனாக வரான். அடுத்து இடது தோள்பட்டையில் அப்படின்னு சொன்னால் தொங்கோடப்பட்டவர்கள். அதாவது சொல்லும்போது அந்த 12 பேர்களும் ஒவ்வொரு கல்லின் மேல் ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் பெயர்கள் எழுதப்பட்டது. யாத்ராமம் 28 13-20 படி இந்த நியாய விதி மார்ப்பதக்கம் இதில் 4 பத்திகள். ஒவ்வொரு பத்தியிலும் 3 கல். ஏன்னு சொன்னால் முதலாம் பத்தியில் பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம். 2ஆம் பத்தியில் மரகதம், இந்திரநீலம், வஜ்ரம். 3ஆம் பத்தியில் கெம்பு, வைடூரியம், சுகந்தி. 4ஆம் பத்தியில் படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி. இந்த 12 நவரத்னங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவனுடைய பெயரையும் அதில் பதிக்கப்பட்டது. பத்மராகத்தில் ரூபனுடைய பெயர் பதிக்கப்பட்டது. புஷ்பராகத்தில் சிமியோனின் பெயர் பதிக்கப்பட்டது. மாணிக்கத்தில் லேவியின் பெயர் பதிக்கப்பட்டது. மரகதத்தில் யூதாவின் பெயர் பதிக்கப்பட்டது. இந்திரநீலத்தில் தானின் பெயர் பதிக்கப்பட்டது. வஜ்ரத்தில் நப்தலின் பெயர் பதிக்கப்பட்டது. கொம்புவில் காத்தின் பெயர் பதிக்கப்பட்டது. வைடூரியத்தில் இசக்காரின் பெயர் பதிக்கப்பட்டது. வைடூரியத்தில் ஆசேரின் பெயர் பதிக்கப்பட்டது. சுகந்தியில் இசக்காரின் பெயர் பதிக்கப்பட்டது. படிகப்பச்சையில் செபுலோனின் பெயர் பதிக்கப்பட்டது. கோமேதகத்தில் யோசேப்பின் பெயர் பதிக்கப்பட்டது. எஸ்பியில் பென்யமின் பெயர் பதிக்கப்பட்டது. இப்படியாக அந்த 12 கற்களிலும் 12 பேருடைய பெயர்களும் கற்களையும் பதித்து மேலே தோள்பட்டையில் இங்கு ஆசாரியத்துவம் ஊழியம் ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த 12 நவரத்தின கற்கள் ஒவ்வொருத்தன் பேர் இந்த தோள்பட்டில் 6 பேர் நாமங்கள் வலது தோள்பட்டு இடது தோள்பட்டால் இதுதான் ஆசாரித்துவம். இவன் என்ன பண்ணால் அந்த ஆசாரியத்தின் முறைமையின்படி எப்படி ஊழியம் பண்ணுவோம் அந்த காலத்தில்
ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அதை நிறைய கொடுத்தாரு. இந்த ஆசாரியத்துவ ஊழியம் ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. மோசே தீர்க்கதரிசியாகவும் ஆரோன் ஆசாரித்த ஊழியக்காரனமாக இருந்தான். ஆனால் இவர்கள் மகா பரிசுத்தமாகிய கிறிஸ்து பிரணோவின் மாம்சத்தை புசிக்கவும் ஆட்டுக்குடி ரத்தத்தை பானம் கொண்டு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சகரியா 14:7 சாயங்கால வெளிச்ச நேரத்தில் இந்த தூதன் வருகின்றான். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இவன்தான் எனாமோ 28:30, எசரா 2:63, நெகமியா 7:65, சகரியா 17 சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஊரின் தும்பியும் கொண்ட 7ஆம் தூதன் வேறுபடியான வசனங்களிலும் இன்னும் அநேக வசனங்கள் சொல்லப்பட்ட இந்த தூதன் தான் ஊரின் தும்பி கொண்ட 7ஆம் தூதன். இவன் நடந்தது, நடப்பது, இனி நடக்க இருப்பது என்ற முக்காலத்திற்குரிய தீர்க்க தரிசன வசனங்களை பரிசுத்த வேதாம ஆதாரத்துடன் பொருத்தி வெளியரங்கமான முறையிலே வெளிப்படுத்தி பரிசுத்த வேதாம வசனங்கள் பொருத்தி இவர்களை வெளிப்படுத்துவான். ஆனால் சகரியா 14:7 இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி எப்பேற்பட்டவள் என்பதை வெளிப்படுத்தல் 21:9-22 அற்புதமான முறையில் கூறப்பட்டுள்ளது. இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி யோவானிடம் சொன்னான். வெளிப்படுத்தல் 21:1-2 யோவான் கூறின இதுவே மகிமையடைந்த மணவாட்டி சபை. இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை தான் அன்றைக்கு சொல்லும்போது யோவானுக்கு காட்டுறாரு கர்த்தர். மகிமையடைந்த மணவாட்டி சபை எதுன்றதை யோவான் திட்டம் தெரியுமோ அன்றைக்கே பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். வசனம் 10 பெரிதும் உயரமான பர்வதத்திலே என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்துக்கு இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். அந்த பிரகாரம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு கற்களை போலவும் வஜ்ரத்தில் கட்டப்பட்டது போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்களும் வடக்கே 3 வாசல்களும் தெற்கே 3 வாசல்களும் கிழக்கே 3 வாசல் வடக்கே 3 வாசல்களும் மேற்கே 3 வாசல்களும் ஆக 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களில் இருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேல் சந்ததியுடைய 12 கோத்திரத்துடைய பெயர்களும் எழுதப்பட்டன. வெளிப்படுத்தல் 21:10-22 14 நகரத்தின் மதில்களுக்கு 12 அலங்கார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. முதல்ல பார்த்தீங்கன்னா வசனம் 19 நகரத்தின் மதில்களின் மேல் அஸ்திபார கற்கள் சகல விதமான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல். முதலாவது நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல். இதுல முதலாம் வஜ்ரக்கல் அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறிக்கிறதா இருக்குது. இதுக்கு எதுக்கு ஒப்பனையாக சொல்ல வரேன்னு சொன்னால், முதலாம் வஜ்ரக்கல் எது குறிக்குது? அப்போஸ்தலனாகிய பேதுரு. அந்த 12 பேர் இருந்தது போல் இன்றைக்கு என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய 12 பேர் வர்றாங்க இல்லையா? அந்த 12 பேரையும் இங்கே சொல்கிறாரு. சகல விதமான ரத்தின முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல். இது முதலாம். இரண்டாவது இந்திரநீலம். முதலாவது அஸ்திபாரம் யாருக்கு? பேதுருவை குறிக்கிறதா இருக்குது. ரெண்டாவது இந்திரநீலம். இரண்டாவது அஸ்திபார கல் இந்திரநீலம். அப்போஸ்தலர்களில் பார்த்தீங்கன்னா முதலாவது பேதுரு, அந்திரேயா. ரெண்டாவது அஸ்திபாரங்கள் எதை குறிக்கிறது? அந்திரேயாவை. அந்திரேயா என்ற அப்போஸ்தலனை குறிக்கிறதா இருக்கிறது. மூன்றாம் அஸ்திபார கல் சந்திரகாந்தம். மூன்றாவது அஸ்திபார கல் அப்போஸ்தலனாகிய செபதேவின் குமாரனாகிய யாக்கோபை குறிக்கிறதா இருக்குது. நான்காவது மரகதம் யோவானை குறிக்கிறதா இருக்குது. ஐந்தாவது அஸ்திபாரக்கல் கோமேதகம். இது அப்போஸ்தலனாகிய பிலிப்பை குறிப்பதாக இருக்கிறது. ஆறாவது அஸ்திபாரக்கல் பத்மராகம். இது அப்போஸ்தலனாகிய பர்துலோமை குறிப்பதாக இருக்கிறது. ஏழாவது அஸ்திபாரக்கல் சுவர்ண ரத்தினம். ஏழாவது அப்போஸ்தலனாகிய தோமாவை குறிக்கிறதாக இருக்கிறது. எட்டாவது அஸ்திபாரக்கல் படிக பச்சை. எட்டாவது அப்போஸ்தலனாகிய ஆயாகாரனாய மத்தேயுவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒன்பதாவது அஸ்திபாரக்கல் புஷ்பராகம். ஒன்பதாவது அப்போஸ்தலனாகிய அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபை குறிக்கிறதாக இருக்கிறது. பத்தாவது அஸ்திபாரக்கல் வைடூரியம். ததேயு என்னும் மறுநாமமுள்ள நேபேவியை குறிப்பதாக இருக்கிறது. 11வது அஸ்திபாரக்கல் சுனீரம். 11வது அப்போஸ்தலனாகிய
சீமோனை குறிக்கிறதா இருக்குது. 12வது அஸ்திபாரக்கல் சுகந்தி. 12வது அப்போஸ்தலனாகிய யூதாசை குறிக்கிறதா இருக்குது. யூதாஸ் அவன் நாட்டு கொண்டு செத்து போய்விட்டதால் அப்போஸ்தலர் 1:26 படி மத்தியா என்ற 12வது அப்போஸ்தலனை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். இப்படி பார்க்கும்போது என்ன சொன்னால், அந்த 12 அப்போஸ்தலர்கள் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறார்கள்? முதலாவது சொன்ன அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் 12 பேருக்கும் 12 பேர்களையும் தாண்டி அதற்கு மேலாகவும் இவர்கள் போய்விட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன் ஒரு வஜ்ரகல், இவன் சகோதரன் அந்திரேயா இந்திரநீலம், செபதேவின் குமாரன் யாக்கோபு சந்திரகாந்தம், அவன் சகோதரன் யோவான் மரகதம், பிலிப்பு கோமீதகம், பர்தலமேயு பத்மராகம், தோமா சுவர்ணரத்தினம், ஆயக்கார மத்தேயு படிகப்பச்சை, அல்பேன் குமாரனாகிய யாக்கோபு புஷ்பராகம், ததே என்னும் நாமம் உள்ள லேபேயு வைடூரியம், கானானியாக சீமோன் சுனீரம். அடுத்து அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து சுகந்தி. அவனுக்கு பதிலாக மத்தையா என்பவன் சுகந்தி என்ற ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். இங்கே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா, ரூவன் யாருக்கு ஒப்பனையா இருக்க? பத்மராகம் ரூவன். சிமியோன் யாருக்கு? புஷ்பராகம். லேவி மாணிக்கம், யூதா மரகதம், தான் இந்திரநீலம், நப்தலி வஜ்ரம், காத் கெம்பு, ஆசேர் வைடூரியம், இசக்கார் சுகந்தி, செபுலோன் படிகப்பச்சை, யோசேப்பு கோமேதகம், பென்யமின் எஸ்பி. இப்படியாக யாத்ராம 28 15-28 பார்க்கும்போது இந்த 12 பழைய ஏற்பாடு 12 அப்போஸ்தலர்களை காட்டிலும், பழைய ஏற்பாடு உள்ள 12 கோத்திர பிதாக்களை காட்டிலும், புதிய ஏற்பாடு உள்ள 12 அப்போஸ்தலர்கள் எவ்வளவு பெரிய விசேஷித்த இடத்திற்கு போய்விட்டார்கள். 12 அப்போஸ்தலர்களை கொண்டுதான் தேவன் இந்த என்று சொன்ன 12 அப்போஸ்தலர்கள் தான் புசிக்க தகுதியுள்ள மாம்சத்தை புசித்து அந்த இரத்தத்தை பானம் பண்ணினார்கள். அதை இப்பொழுது பூமிக்கு கொடுத்து விட்டு போயிட்டார்கள். இந்த மறுபடியும் இந்த எஸ்ரா 2:63 நெகேமியா 7:65 படி சகரியா 14:7 படி இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் மறுபடியும் ஊறி தும்பி கொண்ட 7 வந்து மீண்டுமாக ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த நாமத்தை ஆராதித்தார்களோ அந்த நாமம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? கிறிஸ்துனுடைய மாம்சமும் கிறிஸ்துடைய ரத்தத்தையும் கொண்டு வரவன் புசிக்க கொடுக்குறவன் இவன் தான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள ஒரு காரியத்தை இந்த ஊரில் தும்பியும் கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக இந்த பூமிக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? வெக்கப்பட்டு போயிட்டான். இந்த 2000 ஆண்டுகளாக யாரை ஆராதித்தார்களோ அந்த நாமம் யாருடைய நாமம் போச்சு? அந்தி கிறிஸ்துடைய நாமத்தை ஆராதித்து அந்தி கிறிஸ்துடைய மாம்சத்தை புசித்து அந்தி கிறிஸ்துடைய ரத்தத்தை பானம் பண்ணினார்கள். இன்றைக்கு அது பொய், அது பொய்யான நாமம், அதை ஆராதிக்கக்கூடாது, அது பொய்யான நாமம். ஏன்னு கேட்டால் அது சிலுவையில் அடிக்கப்படவில்லை. சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதித்து சிலுவையில் அடிக்கப்பட்டதாக ஒரு கற்பனை பண்ணி கொண்டு மொத்த மக்களையும் ஏமாற்றிய அந்த அந்தி கிறிஸ்துவ பிசாசு இன்றைக்கு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நாணி கூனி குறுகி இந்த பூமியை விட்டு வெளியேறக்கூடிய அளவிற்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டார். இதுதான் இந்த 12 அப்போஸ்தலர்களை கொண்டு கட்டப்பட்ட சபைதான் மகிமையடைந்த மணவாட்டி சபை. அன்றைக்கே இந்த 12 அப்போஸ்தலர்களை கட்டப்பட்ட சபை தான் மகிமையடைந்த மணவாட்டி. அதான் கீழே இறங்கி வருது. அந்த மகிமையடைந்த மணவாட்டி சபையை தான் இன்றைக்கு ஊரிந்து முட்டை ஏலம் தான் வெளியரங்கமாக கொண்டு வந்துட்டான். மகிமையடைந்த மணவாட்டி சபையை வெளியரங்கமாக கொண்டு வந்தாச்சு. அந்த 2 கொஸ்டின் இருக்கு பிரதர். இப்போ வந்து இந்த இந்த காலத்துக்குரிய இந்த ஊரியம் தும்மியும் கொண்ட ஆசாரியன் தான் 7ஆம் தூதன் சொன்னீங்க. ஆமாம். அப்போது அந்த காலத்தில் வந்து அந்த மகா பிரதான ஆசாரியர் வந்து 2 தோள்பட்டையில் 12 கற்கால் வச்சுக்கிட்டு அந்த 12 நாமம் எழுதிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ சொன்ன வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் சொன்ன அந்த 12 நவரத்ன கற்களில் அந்த 12 தூது சீசருடைய நாமத்தை சொன்னீங்க. ஆமாம். இந்த 12 நவரத்ன கற்கள் இந்த காலத்துக்குரிய என்னது? அது ஒன்று. 2வது இந்த மகாபரிசமானது வந்து மாம்சமோட ரத்தம்னு சொன்னீங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ஏசன்ற நாமம், அது அந்திகிறிஸ்துடைய நாமம், அது இல்லாமல் அந்த மாம்சமும் ரத்தமும் நாங்கள் புசிக்கிறதும் பொய். அதுவும் ஒரு ஒரு உதாரணமாக சொன்னார், அது உண்மையே இல்லை, ஒரு ஞாபகமாக அதை நம்ம புசிக்கணும்னு வேற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே புசிச்சு ஆகணுன்றதை நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம். அதையும் நீங்கள் சொல்லிடுங்க. இந்த நவரத்ன கண்கள்னா என்ன? அதாவது சொல்கிறீங்களா? இப்போ இப்பொழுது அப்போஸ்தலர்கள் 12 நாமங்கள், இந்த 12 அப்போஸ்தலர்கள் 12 நாமங்கள், இந்த 12 பேர் தான் நம்மளுக்கு முற்பிதாக்கள், ஆவிக்குரிய முற்பிதாக்கள். அன்றைக்கு மோசேடு காலத்தில் ஆரோனுக்கு எல்லா விதமான ஆசாரத்துவங்கிட்டு ஆசார கூடாரம் போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் பண்ணாங்க. அது லைன் வேறு. இப்போ அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்தது தான் உண்மை. ஏன்னா இவங்க காலத்தில் தான் கிறிஸ்து பிரணவம் இருக்கார். கிறிஸ்து பிரணவம் கூட இருந்தவங்க அவங்க. அப்போ இவங்க கொண்டு வரதான் உண்மையான ஒரு மாம்சத்தை யார் கொண்டு வரா? அப்போஸ்தலர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது கொஞ்சம் 40 வருஷம் தான் இருந்தது, முடிஞ்சு போச்சு. 40 வருஷத்தில் அவருடைய ஆராதனைகள் எல்லாம் தங்கப்பட்ட போச்சு. இந்த இப்பொழுது இந்த 2000 ஆண்டுகளாக அந்தி கிறிஸ்து உள்ளே வந்துட்டான்.
சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் 27 ஆகமத்தில் உள்ளே வந்துட்ட பிற்பாடு ஜனங்க யாரை ஆராதிப்பாங்க? யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க? அப்போ இவங்க புசிச்ச அந்த மாம்சம் ரத்தமும் யாரை சேர்ந்தது? கிறிஸ்துவை சேர்ந்தது, அந்த கிறிஸ்துவை சேர்ந்தது தான். அது அந்த கிறிஸ்துவை சேர்ந்தது தான். ஏன்னா கிறிஸ்துவுக்கும் இந்த நாமத்துக்கும் பிரணோமுக்கும் இந்த காரியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. புதிதான முறையில் ஒரு அந்த கிறிஸ்து உள்ளே வந்து அவன் இயேசு நாமத்தில் வந்து இந்த முழு உலகத்தையும் 2000 வருஷம் மோசம் போக்கிட்டான். இனி நம்பாதீங்க, வாங்க, ஆராதனை இதுதான். ஆதி அப்போஸ்தலர் எந்த நாமத்தை ஆராதனை விட்டு சென்றாங்களோ அந்த நாமத்தை திரும்ப நான் கொண்டு வரேன் ஆராதனை ஸ்தலமாக, வாங்க, அவங்களுக்கு நம்ம ஆராதனை சொல்லித்தரேன்னு சொல்லி கூறுறோம். அது மட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்களை கொண்டு கட்டப்பட்ட சபைதான் மகிமையடைந்த மணவாட்டி சபை. 16:18 பார்த்தீங்கன்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏன்னு கேட்டா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுன்னு சொல்லிட்டாங்க. புரியுங்களா? எல்லாரும் என்ன பேதுரு மேல சபை கட்டினாரா? இல்லை. கல் என்பது யாருக்கு? கிறிஸ்துவை குறிக்குது. அவருடைய நாமத்தில் சபை கட்டப்படுதெல்லாம் குறிக்குது. ஏன்னா கிறிஸ்துவோட நாமத்தில் தான் சபை கட்டப்படுது. அப்போ இந்த நாமத்தில் சபை கட்டப்பட்டதுனால இந்த 2000 ஆண்டுகளாக பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொண்டு, ஏன் அந்த நாம ஆராதனைக்கு நாம இல்லாதபடி பண்ணிட்டான். ஏன்னா சித்திராவின் மூலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வந்துட்டு நாமத்தில் ஆராதனைக்கு இல்லாதபடி உண்மையான நாமத்தை தூக்கிட்டு இந்த நாமத்தை ஆராய்ச்சின்னு பரலோகத்துக்கு செல்லுபடியாகுமா? ஆகாது. ஏன்? மனுமக்களை ஏமாத்திட்டான் பிசாசு. இன்றைக்கி ஊரித்துமி கொண்டு சாயங்கால வெளிச்சத்தில் நீ ஏமாந்து போயிட்டீங்க, அப்படி போகாதீங்க, மறுபடியும் திரும்ப ஆராதனை ஸ்தலத்துக்கு வாங்க, ஏன்னா குணவத்தை ஆராதிக்கணும், ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கக்கூடாது. அந்த உண்மையான சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை கொண்டு வரும்போது ஜனங்க எப்படி இருக்காங்க? பாதாளத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பாதாளம் என்பது எதை குறிக்க சொல்லும்போது, சிலுவையில் அடிக்கப்படாத நாமம். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படாத இடம் இருந்து வல்லம் என்னும்போது, அந்த சிலுவை ஞானஸ்தானத்தில் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை நம்மளுக்கு தரிக்கப்படுது. முத்திரை என்பது அவருடைய நாமம். பிராணோம் என்றுதான் 7 முத்திரை அவருடைய நாமம் தரிக்கப்படுது. அவங்களுக்கு தான் அந்த நாமம் தரிக்கப்பட்டு அவர் தான் அந்த முத்திரை வாங்கி உடைக்கிறாரு. அது உங்களுக்கு அடுத்தது சொல்லித்தரேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவா இருக்க அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டார். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ண முடியாது, இனிமேல் கூட பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டிருக்காத அர்த்தமே இல்லை சொல்லிட்டு, இது பாதாளமும் அதன் வாசல்களும் என்ன? கடந்த 2000 ஆண்டுகளாக அந்த கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்ட சபைதான் பாதாளத்தின் வாசல்களாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு நாமத்தில் கட்டியாச்சு. பாதாளத்தின் வாசல்கள்னு சொன்னாலே மொத்த அந்த கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்ட மொத்த சபைகளும், ஸ்தாபன சபைகளும், பெந்தகோஸ்து சபைகளும், எமோஷனல் பெந்தகோஸ்து சபை மொத்தமே இதாக இருக்குது. எந்த சபையாக இருக்குது? பாதாளத்தின் வாசல்கள் தான். மொத்தமே பாதாளத்தின் வாசல்கள். ஏன்னா கிறிஸ்துவோட நாமம் தரிக்கப்படலை. சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் தரிக்கப்பட்டால் அது வாசல் என்ன வாசல்? அது பாதாளம். பாதாளத்தின் வாசல்களில் தரிக்கப்பட்டாச்சு. அந்த பாதாளத்துக்குரிய நாமத்தை தரிக்கப்பட்டாச்சு. அந்த பாதாளத்துக்குரிய நாமம் தரிக்கப்படும் பொழுது, அந்த பாதாளத்துக்குரிய நாமத்தை கிறிஸ்துவ ஆராதிக்கும் போது எல்லா மக்களும் யாருக்கு சொந்தமாகிறாங்க? பாதாளத்துக்கு சொந்தமாகிறாங்க, பரலோகத்துக்கு சொந்தமாகலை. இன்றைக்கு பாதாளத்துக்கு சொந்தமாக இருக்கிற மக்களை முழு பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக்கிறது தான் அந்த கூறிய அந்த வரான். இவன் வந்தால் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறான். அப்போ இந்த சத்தியத்தின் பிறகு வரும்போது அவங்களுக்கு என்ன விடுதலை கிடைக்குது? ஏன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2000 ஆண்டுகளாக இயேசுன்ற அந்த கிறிஸ்து நாமத்தில் கட்டப்பட்ட சபைகள் தான் கள்ள சபையின் வாசல்களாகும். ஆமென். பாதாளமும் அதன் வாசல்களும் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டதால் தள்ளப்பட்டு போன அத்தனை வானமழுந்து பொல்லாத சேனைகள் அத்தனையும் பூமிக்கு வந்து பூமி முழுவதையும் தங்களுக்கு வணக்க தெய்வங்களாக செய்து 10 விதமான மார்க்கங்களையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் உருவாக்கி தங்களையும் தங்களை சேர்ந்தவர்களையும் மொத்த பேர்களையும் வணங்க வச்சிருச்சு. இந்த தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவன் யாரு? அவன் தான் பூமியிலையும் தலைவனாக இருக்கான். அங்கே என்ன சொல்லும்போது வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளுக்கு தலைவன் அவன் தான், பூமியிலையும் தலைவன் அவன் தான். அங்கே நாமும் ஏசுதான் ஆராதிக்க, இங்கேயும் ஏசுதான். எவ்வளோ பெரிய உபதேசத்தை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. சீசர்கள் ஜெபிக்கும்போது சொல்கிறாரு, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே அப்படி நாம் பசுப்படுவதாக, அப்படி ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமலையில் செயல்பட பூமியில் செயல்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஸோ எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தமான ஒவ்வொரு வார்த்தையும் அருமையான வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாரு. அது ஜனங்க யாருமே செய்யலை. மார்க்கெட் 10 மார்க்கெட் உருவாக எல்லாத்தையும் விட மேற்படியான தள்ளப்பட்டு போன அனைத்து ஆவிகளும் பூமிக்கு வந்து வானவத்து பொல்லாத செயல்கள் அனைத்தையும்
அந்த அந்தி கிறிஸ்துவாகிய இந்த இயேசு என்ற நாமத்தை ஆராதிக்கிறார்கள். பூமி முழுவதிலும் அந்தி கிறிஸ்துவாகிய தன்னுடைய விழுந்து போன அனைத்து ஆவிகளையும் மனுமக்களை ஆராதிக்க வைத்து மொத்த பேரையும் கெடுத்துட்டான். அனைத்து விக்கிர ஆராதனைகளும் தள்ளப்பட்ட ஆவிகளுடைய ஆராதனை. அவ கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை நீக்கிட்டு சிலுவையில் அடிக்கப்படாத இயேசு நாமம் வந்ததுனால மொத்த மக்கள் யாரை ஆராதிக்கிறாங்க? இவன் தான் தலைவன். யாருக்கு? முழு உலகத்துக்கும் தலைவன் யாரு? பாதாளத்துக்கும் தலைவன் இவன் தான். அங்கே வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளுக்கும் தலைவன் இவன் தான். அங்கேயும் சிங்காதத்தில் இவன் தான் உட்காந்துருக்கான். இங்கேயும் சிங்காதத்தில் உட்காந்துருக்கான். எவ்வளோ பெரிய முழு உலகத்தையும் மோசம் இஸ்லாமிய மக்கள் அல்லாலும் அவனும் அங்கே தான் அவனுடைய நாமத்தை தான் ஆராதிக்கிறான். அப்போ யாருக்கு என்ன புரியலை? சத்தியமே ஜனங்களுக்கு புரியல. இந்த பொல்லாத சேனை அத்தனையும் அந்தி கிறிஸ்துவா இயேசுவை ஆராதிக்கின்றன. பூமி முழுவதிலும் அந்தி கிறிஸ்துவா இயேசுவை தான். விழுந்து போன அனைத்து ஆவிகளையும் மனுமக்கள் அத்தனை பேர்களும் ஆராதிக்க வைத்து விட்டான். இது எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் என்பதை பாருங்கள். வான மண்டலத்திலும் அந்தி கிறிஸ்துவா இயேசுவை இவனே ஆராதிக்கின்றார்கள். ஆக வானத்திலும் பூமியிலும் அனைத்து ஆராதனைகளும் துதிகள் சோத்திர பலிகள் எல்லாம் அனைத்து மகிமையிலும் இந்த அந்தி கிறிஸ்துவா இயேசுக்கு தான் போய் சேருது. இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா, இந்த முஸ்லீம் மக்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஆராதிக்கணும் சொல்லி தாடி வச்சு அதை வச்சு கடமை வச்சு அதுக்கு ஒரு தனியாக ஒரு செட்டிங் பண்ணி மொத்த மக்களையும் திசை திருப்பி அவங்க தனியாக ஒரு டைரெக்டாக நம்ம ஒரு வானத்தையும் பூமி உண்டாக்கணும் அதுக்கு சில வேத ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதே மாதிரி இருக்கு. யூர்சாம் அதர்வன் 4 வேதங்கள், உபவேதங்கள், 8 வேதங்கள், 18 புராணங்கள் டோட்டலி க்ளோஸ் பண்ணிட்டான். இதெல்லாம் யாருடைய காரியமாக இருக்குது? அந்தி கிறிஸ்து. மொத்த மக்களும் யாரும் ஆராதிக்கிறான்? தள்ளப்போட அனைத்து ஆவிகளையும். எல்லாத்துக்கும் தலைவன் யாரு? இவன் தான், இயேசு தான். எல்லாத்துக்கும் தலைவரே இவர் தான். இவர் போய் இங்கே பூமியில் உள்ள எல்லா மக்களும் இவர் காலில் கீழே. அங்கே வானமண்டலத்தில் உள்ள எல்லா தள்ளப்பட்ட சேனைகள் அத்தனை பிசாசன் ஆவி அத்தனையே இவனை தான் வணங்குது. அப்போ எப்பேற்பட்ட பொல்லாதவனாக இருக்கான்? எப்பேற்பட்ட மனுமக்களை ஏமாத்தியாச்சு. தள்ளப்பட்ட ஆவிகள் அனைத்தையும் இவர் தான். டோட்டலி இவன் யார்? இவனுடைய நாமம் இவனுடைய காரியங்கள் எதாக இருக்குது? டோட்டலி பாதாளம். பரலோகத்துக்கு ஏன்னா அங்கே தள்ளப்பட்ட ஆவிகள் தானே. பரலோகத்தில் தள்ளப்பட்டாச்சு இல்லையா? வெளிப்படுத்த அழகாக சொல்லுது. இந்த தள்ளப்பட்ட அனைத்து ஆவிகளும் மொத்த மக்களையும் மொத்த உலகத்தையும் மோசம் போக்கி எல்லா மக்களும் தள்ளப்பட்ட ஆவிகளையும் அந்த தலைவனையும் ஆராதிக்க வைத்து அனைத்து மக்களையும் எல்லா காலு கீழே எறும்பாகிடுச்சு. டோட்டலி கம்ப்ளீட்டாக காலி பண்ணிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ற நாமத்தில் ஆராதிக்கப்படும் மொத்த ஆராதனைகளும் அந்தி கிறிஸ்துவாகிய இயேசுவுக்கே போய் சேருகின்றது. இது எவ்வளவு கொடூரத்திலும் கொடூரம். முழு பரலோகத்தையும் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய பிரணவமையும் மோசம் நோக்கி மொத்த தேவ தூதர்களையும் அவமதிச்சிட்டான். மொத்த தேவ தூதர்களையும் அவமதிச்சிட்டான். பிதாவாகிய தேவனை அவமதிச்சிட்டான். குமாரனாகிய கிறிஸ்து பிரணவமே அவமதிச்சாச்சு. தேவ தூதர்கள் இருக்காங்க இல்லையா, மொத்த பேரையும் அவமாக்கிட்டான். தன்னையே பெருசான எல்லாத்துக்கும் உயர்வான் மேலே தூக்கிட்டான். எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நின்ட்டான். அப்போ பரலோகம் கையை கொட்டி சிரிக்குது இவனை பார்த்து. முழு பரலோகம் கை கொட்டி சிரிக்குது. ஏன்? இவன் ஒரு கேவலமானவன். இவன் தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் இவனை ஆராதிக்க வச்சு மொத்த மனுமக்களையும் இவனை ஆராதிக்க வச்சு எல்லாரையும் காலு கீழே எறும்பாக்கி மோசம் போக்கி என்னவுடனே பரலோகமே இவனை பார்த்து கையை கொட்டி சிரிக்குது. அது எவ்வளோ பெரிய கேவலமாக அவமானமாயிட்டான் பாருங்க. இப்போ லூக்கா 10:19 படி என்ன கொடுத்துட்டாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும். அவனுக்கு அதிகாரம் கொடுத்துறாரு. இந்த தூதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன சொன்னால் ஒன்றுமான மேற்கொள்ள முடியாது. கூடவே மார்க் 16:17-18 படி சகல அதிகாரம் இந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த தூதனுக்கு சகல அதிகாரம் வந்த பிற்பாடு ஆராதனை ஸ்தலத்தை வெளியரங்கமாக கொண்டு வந்துட்டான். மொத்தமும் போய் ஆராதிக்கக்கூடாது. தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே இயேசுதான். இவனே ஆராதிக்கக்கூடாது. இந்த எல்லா மக்களையும் கெடுத்துட்டான் பாருங்க. இந்த மொத்த மக்களும் யாரை ஆராதிக்கிறாங்க? தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த மக்களை விடுவித்து காப்பாற்றக்கூடிய மகத்தான ஒரு கிருபை, மகத்தான பொறுப்பு இந்த ஊரின் 7ஆம் தூதன் கையில் இருக்குது. சொல்ல வேண்டிய சத்தியத்தெல்லாம் சொல்லிட்டேன். இதற்கு மேலே இது சம்பந்தப்பட்டு எந்த கேள்வி எந்த முனையில் கேட்டாலும் இந்த பரிசுத்த வேதாம ரீதியாக
உங்களுக்கு சரியான பதில் கொடுத்து உங்களுக்கு உண்மையான சத்தியத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாம் ஓடோடி வாங்க. இதோட செய்தியை முடிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த சத்தியத்துக்கு ஓடோடி வாங்கன்னு நாமத்தில் உங்களை அழைக்கிறேன். ஆமென்.